உங்க பாஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்க பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு அமைச்சர், அரசர் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றார். இந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அமைச்சரா இருக்கீங்க. நீங்க ஒரு அரசர் கிட்ட இருக்கீங்க. நீங்க அரசர் ஆகிறதுக்கு ஆசைப்படலாமா? அப்படின்ற ஒரு விதத்துல அத பேசுறாரு. இது இந்த குறளோடைய கருத்தாக்கம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாஸ் கிட்ட வேலை பார்க்குறீங்க. நீங்க பாஸ் ஆகணும் அல்லது நீங்க பாஸ் மாதிரியே நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா, மன்னர் விளைய விளையாமை, மன்னர் விளைய விளையாமை, மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மன்னரால அவர் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாமே செய்ய முடியும். ஒரு அமைச்சரால அதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா செய்யறது சிரமமான விஷயம். இப்ப நாம நினைக்கலாம், மன்னரை புகழ்ந்து ஒரு புலவர் பாட வராரு, மன்னரை புகழ்ந்து பாட்டாரு, அவரை ஒரு 8 பாட்டு பாடியிருக்காரு, என்னை ஒரு பாட்டாவது பாடுப்பா அப்படின்னு. சோ அமைச்சர் அப்படி நினைக்கலாமா அப்படின்னா, அமைச்சர் அரசர் ஆசைப்படுறது எல்லாத்தையுமே அவர் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படலாம், பட் ஆசைப்பட்டாலும் அதை வெளிக்காட்டிக்க கூடாது அப்படிங்கிறாரு. உங்க பாஸ் மாதிரியே நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எப்பயுமே நான் சிங்கத்துடன் நடப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தேன். நீங்க எப்படி ஒரு குளிர்கார தீல நம்ம முன்னாடியும் போக மாட்டோம், பின்னாடியும் போக மாட்டோம், ஒரு இடத்துல இருப்போமோ அது மாதிரி உங்க பாஸ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல ஒரு பாஸா தான் நீங்க பார்க்கணும். அவரும் அதை தான் விரும்புவாரு. அவர் வெளியே சொல்ல மாட்டாரு, நாங்க எங்க பாஸோட ரொம்ப அந்யோன்யமா இருப்போம், நானும் அவரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம், நானும் அவரும் அப்படி இப்படி எப்படி இருந்தாலும் அவரு உங்களுக்கு பாஸ், நீங்க அவருக்கு ஒரு எம்ப்ளாயி தான். சோ அதனால எப்படி இத அணுகணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, நீங்க உங்க பாஸை விட அதி புத்திசாலியாகவோ ஒரு திறமைசாலியாகவோ நீங்க செயல்பாடுகள்ல காட்டணுமே ஒழிஞ்சு அவர் மாதிரியே நீங்க இருக்கணும் அப்படின்றத நீங்க இது பண்ணீங்கன்னா உங்க பாஸ் உங்களை நமக்கு போட்டியாளர் அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாரு. அதனால நீங்க ஒரு மன்னர் கிட்ட இருக்கும்போது அமைச்சர் எப்படி மன்னர் சொல்றதை கேட்டு நடந்துக்கிற மாதிரி நடந்துப்பாரோ, அது மாதிரி உங்க பாஸ் சொல்றதை கேட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா மன்னர் எப்படி அமைச்சர்களை ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு, சிறப்பா வச்சுக்குவாரோ, அது மாதிரி உங்க பாஸ் உங்களை சிறப்பா வச்சுக்குவாரு. அதாவது உங்க மன்னருக்கு, அதாவது உங்க பாஸ்க்கு நீங்க ஒரு போட்டியாளர் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நீங்க அவருக்கு நிறைய விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை செஞ்சு தர ஒரு அமைச்சர் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் உங்களை மேலும் மேலும் உங்களோட இன்க்ரிமெண்டா இருக்கட்டும், உங்களுடைய சம்பள உயர்வா இருக்கட்டும், எதுனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த குறள் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதுல பாஸ் ஆகிறீங்கன்னா நீங்க மன்னரா இருக்கலாம். சோ நீங்க அமைச்சரா இருக்கும்போது எப்படி ஒரு இடத்துல எம்ப்ளாயியா இருக்கும்போது உங்க பாஸ் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. சோ இந்த குறள் என்ன சொல்றாருன்னா, மன்னர் விளைய விளையாமை, மன்னன் நினைக்கிறதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். அப்படி நீங்க மன்னர் நினைக்கிறதெல்லாம் ஆசைப்படாம இருந்தீங்கன்னா மன்னரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி அவர் உங்களைய ஒரு வேற லெவலுக்கு கொண்டுட்டு போவாரு அப்படின்றதுதான் இந்த குறள் சொல்லுது. சோ நீங்க உங்களோட அதிகாரிகள்கிட்டயோ, உங்களுடைய பாஸ் கிட்டயோ, உங்களுடைய மேலதிகாரி கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த குறள் சொல்லுது. சோ நாம அடுத்த குறள்ல நம்மளோட அடுத்த லைஃப் லெசனை நாம இது பண்ணுவோம். சோ வளர்க தமிழ், வாழ்க வள்ளுவம். நன்றி, வணக்கம்.